அல்லாஹ் குர்ஆன்ல வலனுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நான் சின்ன சின்ன சோதனைகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறது என்னத்துக்கு சொன்னா, அவர்கள் நல்லவர்களாக தௌபா செஞ்சு எனக்கிட்ட வரணும் என்றதுக்காக வேண்டித்தான் நான் சின்ன சின்ன சோதனைகளை மனுஷனுக்கு கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா அல்லாஹ் அவனுக்கு அநியாயத்தை ஹராமாக்கினான். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான் நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, மனிதர்கள் அவர்களுக்கு அநியாயத்தை செஞ்சு கொண்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட உள்ளத்துல இப்ப கைய வச்சு பார்ப்போம். நான் இப்ப சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நோயால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், மனைவியால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், செல்வாக்கால சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சோதனை அல்ல ஏன் எனக்கு தாரா? இந்த சோதனை ரஹ்மத்தா முசீபத்தா? இந்த சோதனை செய்யற பாவத்துக்கா செய்யற நன்மைக்கா? ஒவ்வொருத்தரும் கல்புல தட்டி நாங்க கேட்டு பார்ப்போம், அடுத்தவரை பார்க்கப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு விதமான சோதனை இருக்கு அதை எல்லா காலங்களும் அல்ல கொடுக்க மாட்டான். நிலைமைய பார்த்து அல்லாஹ் அதை கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அது பொதுவா எல்லாருமே சோதிக்கப்படுது. எல்லாரும் சோதிக்கப்படுவாங்க. பாவம் செய்யக்கூடிய மக்கள், ஈமான்தாரிகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சோதிக்கப்படுவாங்க. அப்படியாப்பட்ட சோதனையுடைய ஒரு பகுதியில தான் பேசக்கூடிய நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப இந்த சோதனையுடைய கட்டத்துல நாங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு தப்பேலும்? ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிந்திக்கும். நாங்க ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிகிற கட்டத்தில் இருக்கிறோம். இப்ப நான் உள்ளத்துல கைய வச்சு பார்க்கணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில வந்துருக்கு. இதுக்கு முன்னால ஏதோ தவற செஞ்சோம், பாவத்தை செஞ்சோம், இதுக்கு பின்னால நான் ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது, இதுக்கு பின்னால சார் நான் மனுஷனா வாழணும், ஒரே இப்படி இருக்க இயலாது. ஒவ்வொருத்தரும் வைராக்கியம் எடுக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்துல சின்னொரு பகுதியை நான் சொல்லிட்டு அந்த தலைப்புள்ளுக்கு வாரம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 2 திருமணம் முடிக்கிறாங்க. முதலாவது சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது திருமணம் தான் ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட திருமணம் முடிச்சாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கமான முறையில சொல்றேன். இப்ப சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பயணம் கொண்டு போறாங்க. அந்த பயணம் போகக்கூடிய நேரத்துல ஒரு இக்கட்டான நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரு அநியாயக்காரண்ட அரசண்ட ஊரை கடந்துதான் போகணும். வேற ஷார்ட்கட்ல போறதுக்கு வழி இல்லை. இப்ப ஊருக்கு போறதுக்கும் தேவை, போனா மாற்றி. அந்த அநியாயக்கார அரசண்ட கொள்கை என்ன கொள்கை? அழகான பெண்களை கண்டா அவன் எடுத்துக்கொள்வான். எடுத்து ஒரு இரவு அந்த பெண்ணோட தான் ஆசையை பூர்த்தியாக்கி கொடுத்து அனுப்புவான். இதுதான் அவன் கொள்கை. அது மட்டும் இல்ல, அந்த பெண்ணோட வரக்கூடியவன் கணவரா இருந்தா கணவரை கொலை செஞ்சிருவான். இதுதான் அவன் கொள்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் போறாங்க. 2 பேர் மஷூரா பண்ணி கொள்றாங்க. நாங்க 2 பேர் போறேன்னு சொன்னா இந்த அநியாயக்கார அரசனை கடந்துதான் போகணும். கடந்தா நீங்களும் மாட்டி நானும் மாட்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அரசண்ட முழு சோதனையில சிக்காட்டியும் ஒரு அளவு சரி சோதனையிலிருந்து பாதிக்கப்படையிலும் நான் ஒரு ஐடியா தாரேன். என்ன ஐடியா? நாங்க 2 பேரும் போவோம், போயிட்டு எங்களைய பத்தி விசாரிப்பா நீ யாருன்னு சொல்லி. அந்த நேரத்துல நான் சொல்லுவன் கணவர்னு சொல்ல மாட்டேன். கணவர்னு சொன்னா கொலை செஞ்சு போட்டுருவான். அதனால உங்களோட சகோதரன் சொல்றேன். உலமாக்கள் சொல்றாங்க இது பொய் இல்லை, பொய் மாறி இது பொய் இல்லை. புகாரில் ஒரு ஹதீஸ் சொல்வது அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன்.
முஸ்லிம் என்ற அடிப்படையில யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள். அதனால அது பொய் இல்லை என்பதாக அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, 2 பேர் போறாங்க. யாருன்னு கேட்கிறான்? சகோதரன். இப்ப அரவாசி சோதனையிலிருந்து தப்பியாச்சு. மற்ற சோதனை என்ன? பெண்ணை விட மாட்டான். அந்த பெண்ணோட ஒரு நாள் கழிச்சுட்டு தான் விடுவான். ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஒரு அழகான பெண்ணாக இருந்தாங்க. இப்ப இந்த பெண்ணை நெருங்குவதற்காக வேண்டி அரசன் கிட்ட வாரான். ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு சாலிஹான பெண்மணி. கேட்கிறாங்க, துவா, யா அல்லாஹ், இவ்வளவு காலமா என் உடல, என் அலங்காரத்தை என் கணவர் மட்டும்தான் பார்த்து கொண்டு ருசிச்சு கொண்டிருக்கிறாரு. யா அல்லாஹ், ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன். யா அல்லாஹ், என்னைய நீ பாதுகாத்துரு, என்னைய நீ பாதுகாத்துரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண்ணுடைய தக்குவா, பெண்ணுடைய ஈமான், அரசன் அந்த பெண்ணை நெருங்க வரப்போ போக்கல அரசன் கை காலில் அப்படி சொத்தியா போகுது, பெரிய சொத்தியா போகுது, தடமாறுறான். இப்ப அரசனே கேட்கிறான், வந்து நல்ல நிலைமைக்கு வாரத்துக்கு துவா செய்து. சாரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறக்கமான பெண்மணி, துவா செய்யறாங்க, நல்ல நிலைமைக்கு வாராங்க. 2வது முறை என்ன செய்யறாரு? பருவ வாராரு, நெருங்குறாரு. 2வது முறை துவா செய்யறாங்க, சொத்தியா போகுது கை கால். 3வது முறை இதே நிலைமை. இப்ப அரசன் உள்ளத்துல அல்லாஹ் தஆலா போட்டான், வந்து அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பத்தி கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் போடல, ஒரு நல்ல எண்ணத்தை அல்லாஹ் தஆலா போட்டான். அடே, இவ்வளவு நெருங்கியும் ஒரு இக்கட்டான நிலைமையில கூட இந்த பெண்மணி கிட்ட இவ்வளவு அல்லாஹ்வுடைய அச்சமா, இவ்வளவு அல்லாஹ்வுடைய பயமா, அல்லாஹ் இந்த பெண்ணோட இவ்வளவு இறக்கமா இருக்கிறானா? இந்த அரசன் உள்ளத்துல அந்த பெண்ணை பத்தி ஒரு நல்லெண்ணம் கொண்டு வந்துச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நல்லெண்ணத்தின் காரணத்தால அந்த அநியாயக்கார அரசன் கூட சொன்னான், வந்து உடைய ஈமான பார்த்து, உடைய தக்குவாவை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். எனவே உடைய ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் நான் இப்பொழுது சன்மானம் கொண்டு தரப்போறேன் என்று சொல்லி அந்த அரசன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடிமைய கிஃப்டாக சன்மானமாக கொடுக்கப்படும். அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2வது திருமணமாக முடிக்கிறான். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன்னு சொன்னா, நாங்க ஈக்கக்கூடிய காலம் இருக்கித்தானே, எல்லாருக்கும் ஒரே கவலை என்னன்னு சொன்னா, எங்கட பெண்கள் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்கட பெண்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன சோதனைன்னு சொன்னா, 10 வயசுல இருந்து 12 வயசுல இருந்து நான் ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு போனேன். இப்ப நாட்டுல அது ஒரு எமர்ஜென்சி லோல அது நிரந்தர தடையிலும் வரப்போது. அல்லாஹ்வால ஒரு எந்த தேவை வந்தாலும் வெளியே போக இல்லாத ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன். ஆண்களும் சோதிக்கப்படுறாங்க, பெண்களும் சோதிக்கப்படுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபேஸ் கவர் தடையா இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் உள்ள பௌத்தர்களும் காரணம் இல்ல, கிறிஸ்தவர்களும் காரணம் இல்ல, இந்துக்களும் காரணம் இல்ல. இந்த ஃபேஸ் கவர் தடையா போறதுக்கு நாங்க தான் காரணம், எங்களோட பெண்கள் தான் காரணம். எல்லா பெண்களும் இல்ல, ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறால நல்ல பெண்களும் சேர்த்து சோதிக்கப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப இந்த கட்டத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு சகோதரிகளும் உள்ளத்துல கைய வச்சு பார்க்கணும். இவ்வளவு காலமா நான் ஹிஜாப் அணிஞ்சன், ஃபேஸ் கவர் பண்ணினன், என்னையால் என்ன தவறு வந்துரு, நான் என்ன தவற செஞ்சேன்? ஏத தவறால தான் முழு பெண்களும் சோதிக்கப்படுறாங்க. ஏத தவறால தான் ஃபேஸ் கவர் நிரந்தரமா தடையாக போகுது. இப்படி யோசிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு பெண்களும் தான் செய்கிற தவறுக்காக அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யும். இப்ப தௌபா செய்ய போக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அநியாயக்கார அரசன் உள்ளத்துல இந்த ஈமானையும் பத்தி, தக்குவாவையும் பத்தி, அந்த பெண்ணை பத்தி ஒரு நல்லெண்ணத்தை போட்ட மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலையும் யார் யார் இஸ்லாத்துக்கு விரோதம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவர்களோட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி
அவர்களோட வாயாலே சொல்ல வைப்பான். இதற்கு பின்னால முஸ்லிம் பெண்கள் என்ன செய்யலாம், ஹிஜாப் அணியலாம் சொல்லி அதை சன்மானமாக கொடுக்கலாம். அந்த சம்பவத்தை நான் அதுக்காக வேண்டிதான் சொன்னேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் என்ன தவறு செய்யறாங்க, பெண்கள் என்ன தவறு செய்யறாங்க. ஒவ்வொரு பெண்களும் யோசிக்கணும், பொறுப்புள்ள ஆண்களும் யோசிக்கணும். படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த கட்டளை என்னன்னு சொன்னா, பெண் தன்னுடைய அழக மறைக்கும். அவக்கு எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு போவேலாம். அல்லாத கட்டளை முழு உடலையும் மறை, முழு உடலையும் மறை. யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களோட மனைவிமார்கள், உங்களோட மகள்மார்கள் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமினான பெண்களுக்கு செல்லுங்க, தன்னுடைய உடலை ஜில்பாபால அப்படி போக்கிக்கொள்ளும், ஜில்பாபால போக்கிக்கொள்ளும். ஜில்பாப் என்ற குர்ஆனுடைய அந்த ஆயத்துக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மறைக்கக்கூடிய ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். சந்தேகம் இல்லை. குர்ஆனுடைய ஆயத்துக்கு சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்து அதுதான் விளக்கம். அதை மீறி யாருக்கும் விளக்கம் கொடுக்கலாம். அது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சஹாபாக்களோட பெரிய முஸ்லிமார்கள் தான் இருக்கிற, எல்லாம் சட்டம் பேசுற. சோசியல் மீடியால பார்த்தா அவருக்கு தொழுகை இல்ல, கரண்டை கால் இருக்கிற கல்தான் உட்கார்ந்து குந்தி போட்டுக்கொண்டு அந்நிய சகோதரர்களுக்கு செல்றது எங்களோட மார்க்கத்துல பேசுறவர் ஒன்று இல்ல, எங்களோட குருவான்ல சொல்லப்பட்டு இல்ல. அடே முதலாவது கல்சான 5 நேர தொழுகையே சொல்லு, அதுக்கு பின்னால சட்டத்தை பேசு. அதுவும் எப்படி பேசுறாரு, மஹரம் இல்லாத ஒரு பெண்ணை முன்னுக்கு வச்சுக்கொண்டு பேசுறாரு. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட இவர்கள் பெரிய அறிஞர்கள் இல்ல. எனவே சொல்ல வந்த விஷயம் என்ன, பொதுமக்கள், கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான சில சோசியல் மீடியாக்கள் இருக்கு. இந்த சோசியல் மீடியாவுக்கு பின்னால் இருக்கிறது என்னோட முஸ்லிம் சில மோட்டு அறிஞர்மார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய மோட்டு கருத்துக்கள், மோட்டு நோட்கள் தான் என்ன செய்யறது, கை கால் வெட்டி ஒன்ற பெருசாக்கி என்ன செய்யறது, மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டுறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபேஸ் கவர் பண்றக்கூடிய விஷயத்துல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. அப்படி கருத்து வேறுபாடு இருக்கிறது சொன்னா, இந்த ஹிஜாபுடைய ஆயத்து ஹிஜ்ரி துல்காதாவுடைய மாதம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தான் இறக்கப்பட்டுச்சு. நபி அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஃபேஸ் கவர் இல்லாம போனேன்னு சொன்னா, ஹிஜாபுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால்தான் அந்த பெண்மணி போயிட்டிருக்கிறா ஒழிய, ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியதன் பின்னால கிட்டத்தட்ட 1300 வருஷ காலமா பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஃபேஸ் கவர் பண்ணித்தான் போனாங்கன்னு சொல்லி வரலாறுல ஹதீஸ்ல தெளிவாக இருக்கு. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த காலத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் ஏத காலம் வரை இத்தஃபக்கல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்றுபட்டாங்க, ஒரு பெண் ஃபேஸ் கவர் இல்லாம ஹிஜாப் இல்லாம வெளியே போறது ஹராம் என்ற கருத்துல தான் எல்லா முஸ்லிம்களும் இருந்தாங்கன்னு சொல்லி நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிறாங்க. இமாமுல்லா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதி வச்சிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எப்ப ஹிஜாபுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சோ, அதிலிருந்து ஏழு காலம் முடியும் வரைக்கும் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு முடியும் வரைக்கும் ஏழ காலத்துல வாழ்ந்த பெண்கள் எல்லாரும் ஃபேஸ் கவர் பண்ணித்தான் போனாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப 1300 வருஷத்துக்கு பின்னால துருக்கியுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 1922ஆம் ஆண்டுல தான் அப்துல் ஹமீத் சானி அல் உஸ்மானி சொல்லக்கூடிய ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. 1924ஆம் ஆண்டுல அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லாம் வீழ்த்தப்படுது. அந்த காலத்துல துருக்கி இப்ப இருக்கிற துருக்கி நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு கீழாலத்தான் எல்லா முஸ்லிம் நாடும் இயங்கி, எல்லா முஸ்லிம் நாடும். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, 138 அல்லது 134 குடும்பங்கள்
துருக்கி உள்ளுக்கு நுழைஞ்சி சில இஸ்லாமியர்களை மோட்டு இஸ்லாமியர்கள் உருவாக்கி இவர்கள்ட்ட வாயாலே வெளியாக்கினான். எங்களுக்கு பெண் சுதந்திரம் தேவை, பெண்கள் எல்லாரும் ஒருத்தரும் ஃபேஸ் கவர் பண்ணக்கூடாது, இலாபத்துடைய ஆட்சி இந்த துருக்கியை விட்டு போகணும்னு சொல்லி அவர்கள்ட்ட வாயாலே யஹூதி சொல்ல வைத்தார். வரலாறு நீண்டம், நேரம் பத்தாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு சவுதியுடைய நிலைமை இன்னைக்கு ஆக மோசமாயிரும். எங்களோட சிலர்கள் சொல்றாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், இங்க உள்ள பொம்புலேல் தான் பெருசா போட்டு சும்மா அலட்டிக் கொள்றேன். பேஸ்கவர் கடண்டா சும்மா திறந்து போட்டு போக வேண்டியதானே. பாரு சவுதியில் உள்ள பொம்புலேல் எல்லாம். சவுதி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 1905 அந்த சவுதி அரேபியா கூட துருக்கியுடைய ஆட்சி கீழால தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு வஹாப், இதே போல மலிக்கு சூத், 2 மூதேவிகள் போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசன், அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவங்க போயிட்டு எங்களுக்கு வேறைய நாடு வேணும், எங்களுக்கு ரியாத்து சொல்லக்கூடிய வேறைய நாடு வேணும், நாங்க தனியாட்சி ஆரம்பிக்க போறோம், உங்களுக்கு கீழால ஈக்கலான்னு சொல்லி அப்ப பிரிஞ்சு வந்தவர்களுடைய வீழ்ச்சி தான் இப்ப இன்னைக்கு யூதர்களும் நஸ்ரானிகளும் சவுதி உள்ளுக்கு பூந்து போட்டுக்கொண்டு ஈக்கிய பேஸ் கவரையும் இல்லாமலாக்கி 25 மேற்பட்ட பெண்களுக்கு லைசனை கொடுத்து இன்னைக்கு அடங்கி ஒடங்கி வாழ்ந்த பத்தினியான பெண்கள் எல்லாம் அல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு சவுதியுடைய நிலைமை இன்னைக்கு ஆக மோசமாயிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விஷயம் என்னான்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஏதோ ஹிஜாபுடைய வீழ்ச்சி இப்ப கண்ணால நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால யார் என்னத்தை சொல்லட்டும், நாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றுபடணும். ஏத மனைவியை நாம் மறைச்சு கொண்டு போவோம், ஏத மவளை நாம் மறைச்சு கொண்டு போவோம். ஏத மவளோ மனைவியோ செஞ்ச தவறு தான் இன்றைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாவிக்கு சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் சிந்திக்கணும், ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப ஹிஜாப் அணிஞ்சு கொண்டு செஞ்ச தவறு என்ன? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில பெண்கள் பேஸ்கவர் பண்ணினாங்க, ஹிஜாப் கொடுத்தாங்க, ஆனால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில கொடுக்கல. இதை நாங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகும், யாருக்கும் ஏற்றுக்கொள்ளலான்னு செல்லலாது. இந்த வீழ்ச்சி ஏற்படுறதுக்கு முன்னால பஜார் பகுதியில ஆண்கள் கூடயா பெண்கள் கூடயா அப்படின்னு சொல்லி கவுண்டிங் பண்ணி பார்த்தா எங்களோட அபாயா உடுத்த பெண்களும் பேசவர் உள்ள பண்ணின பெண்களும் தான் வெளியில சுத்தி கொண்டிருந்த. ஆண்கள் எல்லாரும் சொப்புல வேலையில இவங்க ஆண்களுக்கும் சொல்லாம கணவன்மார்களுக்கும் சொல்லாம சுத்தி திரிஞ்சது எங்களோட பொம்புல. ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும், ஹிஜாப் அணியறதுக்கு ஒரு முறை உண்டு. இப்ப சில பெண்கள் உடுக்கக்கூடிய ஹிஜாப் இருக்குதானே, அது ஹிஜாப் இல்ல, சும்மா டைட்டா உடுத்துக்கொண்டு தன்னுடைய அவுரத்தை காட்டிக்கொண்டு மறைவிடத்தை காட்டிக்கொண்டு எல்லாம் பாதுகாக்கணும். என்னோட கொழும்பு பாதியா பஜார்ல அதிகமா புலங்குறதுனால செல்றேன். கண்ணியமானவர்களை, சில எங்களோட மாற்று மத சகோதரர்கள் பேசக்கூடிய விஷயம் காதுல கேக்குது, அவங்க பேசிக்கொள்றாங்க. என்னன்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல எங்களோட பெண்கள் அலங்கோலமா போனதை விட முஸ்லிம் பெண்கள் உடுக்கக்கூடிய அபாயாவை பார்த்து எங்களுக்கு இருந்து கொள்ளலாம் மச்சான், அப்படி அவன பாசையில இப்ப கேவலமா பேசுறான். ஏன் உடுக்குற அபாயா அப்படி, அபாயா கடை போட்டாங்க கோவிச்சு கொள்ளவான, இப்ப உடுக்குற அபாயா நான் சொல்றேன் அந்த விக்கிறது ஹராம் தான். அபாயான்னு விற்கவான அது கல்வாரிந்து இல்லை. இங்க டெக்கரேஷன் அங்க டெக்கரேஷன் எல்லாம் பாதுகாக்கணும். பட்டர்ஃபிளை அபாயா வேணுமா, கோட புடவையில் அபாயா வேணுமா, இன்னும் 2 வருஷம் போனா ஷாப்பிங் பேக்ல அபாயா வரும். அப்படி சீரழிஞ்சு போயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்கு முதலாவது ஒவ்வொரு பெண்களும் தௌபா செய்யும். ஒரு பெண் முடிய காட்டுறது எவ்வளவு பெரிய பாவம், முடிய காட்டுறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்யப்படக்கூடிய கட்டம், தன்னுடைய மனைவி என்ன செஞ்சா, தலைக்கு முக்காடு இல்லாம அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாக்குறதுக்காக வேண்டி வந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, நான் கொலை செஞ்சேன்னு சொன்னா நிச்சயமாக ஷஹீத்தான், அது என்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனா நான் கொலை செய்யறதை விட மிகவும் கடினமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
உன்னோட முடிய அந்நிய ஆண்களுக்கு காட்டுறது. சுபஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட ஈமான் இருந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறாங்க. ஒரு பெண் கூட்டத்தார்கள் நரகத்துல வேதனை செய்யப்படுறாங்க. எப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொன்னா, நரகத்துடைய நெருப்பு பத்தி கொண்டிருக்கி ஒரு பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா, தலைக்கீழாக தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கி அந்த நெருப்புடைய உஷ்ணம் என்ன செய்யப்படுது, அந்த பெண்ணுடைய தலையில பட்டு 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 அந்த பெண்ணுடைய மூளை உருகி வடியுது. மூளை உருகி வடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் இந்த பெண்ணுக்கு இப்படி வேதனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண் பெரிசா ஒரு தவறு செய்யல, உலகத்துல வாழ போக்கிற அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய முடிய காட்டினான். முடிக்கே மூளை உருகி வடிதுன்னு சொன்னா, அன்பாந்த தாய்மார்களே, பெற்றோர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏத ஆளாத் என்ன? பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை எனக்கிட்ட 100க்கு 100 இருக்கா. எனவே ஆடையுடைய விஷயத்தை நாங்க சீராக்கி கொள்ளணும். முன்ன பின்னான்னு சொன்னா இப்ப எழுதிய தௌபா செய்யணும். அதுக்கு ஆண்களாகிய நாங்க அவங்களுக்கு தொலை செய்யணும். கேட்கிற அபாயம் எல்லாம் வாங்கி கொடுக்கப்படாது. உனக்கு பேஸ் கவர் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, அது ஓண்ட விருப்பம், இன்னும் எல்லாம் பார்த்துக்கோ. ஆனா உடுக்கிற அபாயாவ சரி, கொஞ்சம் ஒழுக்கமான முறையில உடுத்து சென்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் வாலிபர்கள் ஈமானும் பாதுகாக்கப்படும். இதே போல அந்நிய சகோதரர்களும் கேவலமான முறையில பேசுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரணம் மஹரம் இல்லாம வெளியே போனது. மஹரம் இல்லாம வெளியே போனது. ஒரு பெண் மஹரம் இல்லாம வெளியில போறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண் பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன்னு வெளியில போக்கல எந்த ஃபேஸ் கவர் எடுத்தாலும், எந்த ஹிஜாப் எடுத்தாலும், இந்த அத்தர் பூசுறதுக்கு மனம் பூசுறது இது பெருசா பாவம்னு சொல்லி யாரும் எடுக்கிறாங்க இல்ல. பெருசா தீண்டாரிகள் கூட இஸ்லாமிக் சென்டர்ல வைத்து வைஃப் ஃபுல் ஃபேஸ் கவர் எங்கட முன்னுக்கு கேட்கறாங்க. என்னன்னு சொன்னா, லேடி சத்தர் இருக்கா, இனி அவனும் பாக்குறது நல்ல வியாபாரம் ஒன்று தந்தா கொடுக்குறேன். லேடி சத்தர் ஒன்று இருக்கா. பெண்களுக்கு அத்தர் பூசுறதுக்கு எப்ப அனுமதினு சொன்னா, கணவன் ஆசைப்படுறாரு நீ மனம் பூசி இருக்கணும், இப்படி அணைஞ்சிருக்கணும்னு சொல்லி அந்த கட்டத்துல மட்டும் தான் பெண்ணுக்கு அனுமதியே தவிர வெளியில போக்கல எந்த கட்ட எதுக்கும் அனுமதி இல்ல. மனம் பூசி கொண்டு போறது. இன்னைக்கு மாப்பிள்ளையோட முன்னுக்கு வெங்காய வாசம், வெள்ளப்பூடு வாசம். மாப்பிள்ளை வேலை விட்டு வரக்கூடிய நேரத்துல மனைவிமார்கள் கொண்டே விரிச்சு போட்டுக்கொண்டு கிட்ட வாரத்துக்கும் சில மாப்பிள்ளைமார்கள் விருப்பம் இல்லை. ஆனா ரோட்ல போக்கல பார்த்தா மகாராணி மாதிரி போறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஹதீஸ சொல்றேன், என் சொந்த கருத்துல, வல்லாஹி அய்யுமராத்தின் இஸ்தாசரத் லமரத் அலா கௌமின் யதுரிஹா ஃபயசானியா. எந்த ஒரு பெண் அத்தர பூசி போட்டுக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியில மஹரம் இல்லாம ரோட்ல கடந்து கொண்டு போறான். ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? ஃபயசானியா, விபச்சாரிய பாக்குறேன்னு சொன்னா இந்த பெண்ணை பார்ப்போம்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய கைசேதன்னு பாரு. அடே அபாயா உடுத்து தலைய முக்காடு போட்டு மனம் பூசி கொண்டு போனா ரசூலுல்லாஹ் கொடுத்த பட்டம் விபச்சாரி. நாங்க கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு பார்க்கணும், என் மனைவிட நிலைமை எப்படி இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள மஹரம் வேணும். ஒவ்வொரு பெண்களும் விலகிக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சொந்த தாத்தா எங்களுக்கு யாரு? பெரியம்மா. அதாவது என் உம்மட தாத்தா பெரியம்மா. அப்ப பெரியம்மாட மகன் யாரு? அதுக்கும் நாங்க நானாடு தான் சொல்லுவோம். ஒரு புள்ள என்ன செய்யும்? பெரியம்மாட மகன் நானாடு சொல்லும். சின்னத்துல இருந்தே ஒண்டா பழகி அப்படி. ஆனா பருவ வயது அடைஞ்சதன் பின்னால பெரியம்மாட மகனை கூட இவளுக்கு பாக்குறது ஹராம், பார்க்க இயலாது, பேச இயலாது. இந்த என்ன செய்யறாங்க? சாட்சியமாவன் தானே பெரிய மடமாவன் என்று சொல்லி இன்னைக்கு எமர்ஜென்சிலோ வெளியில போக்கலாம், வெளியில போறாங்க சில பெண்கள் பேசவர் தடை சரி. ஆனா வீட்டுக்குள்ள ஹிஜாபுடைய பேணுதல் இல்லாம இருக்கிறாங்க. சரி, நாட்டு சட்டம் தானே, பெரிய மடமாவன் தானே, சாட்சியமாவன் தானே, எங்கட மச்சான் தானே.
அப்படின்னு சொல்லி மூஞ்ச காட்டிக்கொண்டு தலையும் காட்டிக்கொண்டு மகரம் பேணாம இன்னைக்கு 180% பெண்கள் இருக்கிறோம். சும்மா பேசல, டீட்டெயில்ஸ வச்சு கொண்டுதான் பேசுறோம். எங்கள்கிட்ட தவறிதான் நான் திருத்திக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்கும் வதுஹூல் அலைஹிஸ்ஸா, பெண்கள்கிட்ட கண்ட மாதிரி நுழையிறத நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒரு சாபி கேட்கிறார், அஃபராயித்தல் ஹமூ, யார சொல்லலாம், மச்சான் மைனுடைய விஷயத்துல ஒரு அபிப்பிராயம் என்ன? நபியவோ பூசியுடல்ல, பிரச்சனை இல்ல, மச்சான் தானே, நல்லெண்ணத்தோட பேசு. கண்ணியமான சகோதரர்களே, நபியவோ ஒரே வார்த்தை சொன்னாங்க, அது மவுத், மவுத்த போல பயந்துக்கும். சுனாமி வரக்கூடிய நேரத்துல ஒரு தாய் என்ன செய்யறா, ஒரு புள்ள கை குழந்தைய வெட்டி போட்டுக்கொண்டு ஒரு சின்ன புள்ள 3 பேரும் விரண்டு ஓடுறாங்க, கைக்குள்ளைய வச்சு போட்டுக்கொண்டு. கொஞ்சம் தூரம் போக்கல அந்த தாய் யோசிச்சா என் புள்ள மவுத்தா போனாலும் பிரச்சனை இல்ல, இன்னொரு புள்ள பெற்று கொள்ளையிலும், ஏதோ உசுர பாதுகாத்து கொள்ளையிலும் சொல்லி நடந்த சம்பவம். கைக்குள்ளையும் போட்டுட்டு அந்த புள்ளைய எடுத்துக்கொண்டு ஓடுறா. ஓடக்கூடிய நேரத்தில் அந்த சின்ன புள்ள அவ்வளவு தூரம் ஓடிக்கொள்ளையலாம், ஒரு மரக்கட்டையில மாட்டி புழுவுது. அந்த தாய் யோசிக்கிறா, மவனைய மன்னிச்சுக்கோங்க, என்னையால ஏந்தியால உனைய பாதுகாக்க பாதுகாக்கலன்னு சொல்லி அந்த தாய் விரண்டு ஓடுறா. அதே தாய் பாசம், புள்ளைய போட்டுட்டு ஓடுறா, மவுத்துக்கு பயந்து ஓடுறா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், மவுத்த கண்டு விரண்டு ஓடுறத போல மச்சான கண்டு மைனிய நீ விரண்டு ஓடு. விரண்டு ஓடுறாங்களா இன்னைக்கு? மாப்பிள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் பண்றாரு, நீங்க மச்சானோட ஆபீஸுக்கு போங்க, மச்சானோட மருந்து எடுக்கிறதுக்கு போங்க. அப்படி மருந்து எடுக்க போறேதான் 6 மாசத்துல ஆவினது சென்னா பபா கிடைக்கிறதுக்கு ஈகிறான். ஆனா மாப்பிள்ள கொண்டாட்டிக்குள்ள உறவுகள் நடந்தில்ல, புள்ள கிடைக்கிறதுக்கு நடக்கிற சம்பவங்கள் சொல்றேன். என்ன நடந்திருக்கு? மச்சானோட மைனி தொடர்பு, மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து போட்டுக்கொண்டு மச்சான் மைனி கொண்டாட்டி கோல் எடுத்து செல்ற, நான் 50,000 ரூபாய் தள்ளி அனுப்புறேன், நீ மச்சானோட செக்க மாத்திக்குவா. எத்தனையோ பெண்கள் செக்க மாத்தி போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் மாத்திக்கொண்டு அப்படியே அந்த மச்சானோட ஓடிக்கொண்ட சம்பவம் 1, 2 இல்ல 180% சம்பவங்கள் எங்களோட நாட்டுல நடந்தது. இது என்ன கண்ணியமானவர்களே, மஹரம் பேணல்ல, பேசவர் தான், ஹிஜாப் தான், நீங்க மஹரம் பேணல்ல. எனவே இந்த 3 காரணம் தான் அல்லாஹ் ஹிஜாபுடைய சோதனைய இந்த காலத்துல எங்களுக்கு தாரத்துக்கு அடிப்படை காரணம். எனவே சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உள்ளத்துல கைய வச்சு என் மனைவிட நிலைமை என்ன, என் புள்ளட நிலைமை என்ன, படிப்பு என்ற பெயர்ல உங்களோட புள்ளைய டியூஷனுக்கு அனுப்புறீங்க, ஒழுங்கா உடுப்பாக்கி அனுப்புங்க. முஸ்லிம் ஸ்கூலுக்கு எஜுகேஷன் அதாவது அட்மிஷன் கிடைக்கலையா, நீங்களே ஸ்கூல்ல சேர்க்க வேணும். இதுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லுவேன், நேரம் பத்தாது. நேரம் படிப்பு என்ற பெயர்ல ஒரு பொம்பளை புள்ளட ஹிஜாப் கீழே போகுது, வாய்க்கால் தான் கீழே போகுது, சட்ட கவுன் உடுப்பாட்டி கொண்டு ஸ்கூலுக்கு போகக்கூடிய நிலைமை. இதே போல ஆண் பெண் கலப்பு பாடசாலை எந்த விதத்திலும் அனுமதி இல்லை, இஸ்லாத்துல எந்த விதத்திலும் அனுமதி இல்லை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட ஒரு அறிக்கை ஒன்று சமீபத்தில் எடுத்திருக்கி, இன்றைக்கு மாணவர்கள படிப்புடைய கல்வியுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் எங்கட நாட்டுல, நான் எங்கட நாட்டை வச்சு சொல்றேன்னு சொல்றான், ஆண் பெண் கலப்புன்னு சொல்லி அவன் வேற ஆணையும் பெண்ணையும் வேறையா பிரிச்சுட்டான். எங்கட உம்மத்து இன்னும் பிரிக்காம இருக்கே. கண்ணியமான சகோதரர்களே, தவறு இருந்தால் திருத்திக் கொள்வோம், தௌபா செஞ்சு கொள்வோம். அல்லாஹ் வீழ்ச்சிக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் தருவான். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த கொத்துபாவை நான் முடிச்சு கொள்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு சாலியான பெண்களும் ஹிஜாப பேசவர எந்த விதத்துல முட்டு கொடுக்கப்படாது. இதே ரைட், இதே உரிமை. நான் பேசவர் பண்ணாட்டி பிரச்சனை இல்ல, பேசவர் பண்ணக்கூடிய பெண்கள் இன்னைக்கு 5 மாசம் 6 மாசம் வெளியில போகாம இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு என்னையால் ஏந்திய முயற்சி செய்வேன் சொல்லி ஒரு உறுதிப்பாடு ஒன்று எடுத்தா அல்லாஹ் நிச்சயமா சத்தியமாக நாட்டில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 2008ஆம் ஆண்டுல ஜெர்மன்ல மருவா அல் சர்பினின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி பேசவர் அணுகி போனதுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய ஒருத்தன் வழக்க போட்டு விட்டான். அவ பாத்துல தன்னுடைய கணவன்மார்களோட சந்தோஷமா இருக்கக்கூடிய கட்டத்துல மெசேஜ் வருது, உங்களுக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு, நீங்க வழக்குக்கு வாங்க. ஏன்னு சொன்னா டெரரிஸ்ட், அதாவது தீவிரவாதின்னு சொல்லி பயங்கரவாதின்னு சொல்லி
வழக்க போட்டிருக்கிறார். இந்த பெண்மணி கோர்ட்டுக்கு போறான். வழக்கு நடந்து கொண்டிருக்க போல கண்ணியமான சகோதரர்களே, தன்னுடைய கணவரும் போறாங்க. ஒரு 5 வயசு புள்ளை இருக்கி. இந்த பெண்மணி போறதுக்கு 3 மாசம் பிரெக்னன்ட், கர்ப்பிணியா இருந்தா. இந்த பெண்மணி போராடுறா. இதே இந்த ரைட், எங்க இஸ்லாத்துடைய உரிமை, இதே இந்த உயிரே போனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி பேசி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கோர்ட்ல வெல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வழக்கு போட்டவனுக்கு செமிக்கல. அதே வழக்கு எங்களுக்கு சார்பா முடியும்னு பார்த்தா இஸ்லாத்துக்கு சார்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெண் ஒரு 18 அடித்தா போயிட்டு இருப்பான். போகக்கூடிய நேரத்துல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா 3 மாசம் கர்ப்பிணி தாய், 5 வயசுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கி, கணவரும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவன் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு இழுத்து கத்தி எடுத்து 14 முறை துடிக்க கத்தியால குத்தி அந்த பெண்ணை கொலை செய்யறான். இந்த பேஸ்கவர இந்த ஹிஜாப நான் இல்லாமல் ஆக்குறதுக்கு இவ்வளவு காலம் முயற்சி செஞ்சேன், ஆனால் என்னையால கிடைக்கல, உனையால நான் தோத்துட்டேன், எனக்கு தலை காட்டேன்னு சொல்லி துடிக்க கொலை செய்யறான். கண்ணியமான சோதர்களே, பெரியார்களே, இந்த மருவா அல்-கர்பின்னு சொல்லக்கூடிய பெண் யாரு தெரியுமா? ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த ஒரு பெண். அவர் ஜெர்மன்ல திருமணம் முடிச்சு அங்கே சிட்டிசனாக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கணவர் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காகவே ஓடிக்கொண்டு வாராரு. பாதுகாவலர்களால கணவன் காலுக்கு ஷூட் பண்றாங்க. கணவர் அப்படி கீழே முழுகுறாரு. 5 வயசுக்குள்ள என் தாயே, என் உம்மான்னு சொல்லி அந்த புள்ள அழுது கொண்டிருக்கி. அந்த பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா ஹிஜாபுக்காக வேண்டி, பேசுவதற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யலாம். 2009ஆம் ஆண்டு ஜூலை மாசம் 1ஆம் தேதி இன்று வரைக்கும் ஈஜிப்ட் நாட்டுல, மிஸ்ர் நாட்டுல ஜூலை 10 வந்துச்சுன்னு சொன்னா இந்த பெண்மணியில பேரால ஒரு சிறப்பு விழா கொண்டாடுவாங்க, ஹிஜாப் டேன்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஹிஜாபுக்காக வேண்டி குரல் கொடுத்து அந்த பெண் உசுரா கொடுத்தா சந்தேகம் இல்லை. இதுக்கு மாற்றமா இன்னொரு சம்பவம் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்படுறதுக்கு முன்னால நூருல் ஹுதா என்ற பெண்மணி, இவன் மதரசால ஓதின ஒரு ஹாஃபிலா, இவன தலைய மண்டைய யஹூதிகள் என்ன செய்யறாங்க, கொடுத்து ஓன நாட்டுல போயிட்டு பேஸ்கவரன் இல்லாமல் ஆக்கணும், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி பிராண்ட் வாஷ் கொண்டு கொடுத்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஈஜிப்ட் நாட்டுக்கு அந்த பெண் அனுப்புறான். அந்த பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, அதாவது மைதானே தஹரீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மைதானத்துக்கு எல்லா பெண்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றா, முஸ்லிம் பெண்களே, நாங்க அடுத்த பெண்களை போல இஸ்லாம் 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 சொல்லி பேச்சோரை பண்ணி போட்டுக்கொண்டு வீட்டுல அடங்கி கொண்டிருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நாளும் முன்னேறாது. அதனால இன்றிலிருந்து யாரு பேசவர பண்றதுக்கு தயார்னு சொல்லி தஸ்கீல் பண்றாங்க. எல்லா பெண்களும் கையை ஒசுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது அந்த நூருல் ஹுதா என்ற பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா பேஸ்கவரை கலட்டி காலு கீழால போட்டு மிரிச்சு அந்த நெருப்புல போட்டு கொளுத்திட்டு சொல்றா, இதுக்கு பின்னால இந்த எங்களோட நாட்டுல ஹிஜாப் யாரும் அணியக்கூடாது, இஸ்லாத்தை நாங்க பின்பற்ற மாட்டோம், நாங்க மாறம் பேண மாட்டோம்னு சொல்லி முதலாவது வரலாறுல பேஸ்கவரை கலட்டி போராடிய பெண் நூருல் ஹுதா என்ற பெண்மணி. அல்ல எப்படி முடிவாக்கினான் தெரியுமா? ஆரம்பத்துல மறுவாழ் சேர்ந்து சாதாரண ஒரு பெண்மணி ஷஹீதாவினா, இந்த பெண்ணுக்கு அல்ல எப்படியாப்பட்ட கேவலமான மௌத்த கொடுத்தான்னு சொன்னா கோச்சில ஆக்சிடென்ட் ஆகி துண்டு துண்டா போனா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அட்ரஸே இல்லை. இவ்வளவு குர்ஆனை பாடமாக்கி கொண்டு ஏத ஹிஜாபுக்கு எதிராக நீ போரிசியா அல்லாஹ் கொடுத்தா தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2 சம்பவத்தை வச்சு ஒவ்வொரு பெண்களும் முடிவு செய்வோம். என கடைசி முடிவு நல்ல மௌத்து கிடைக்கணும்னு சொன்னா, சாலியான மௌத்து கிடைக்கணும்னு சொன்னா இந்த ஹிஜாபுக்காண்டி போராடுவேன். முன்னால சொல்லப்பட்ட இந்த ஹிஜாபால என்னால் ஏற்பட்ட தவறு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தவறையும் நான் என்ன செய்வேன், தவறுக்காக நல்லா தௌபா செய்வேன். எனவே பேசின கேட்ட அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானா.